டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாரும் எவ்வளோ மார்க்ன்றதை கரெக்டாக இதில் செக் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பார்ட் பி ஜென்ரல் தமிழோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிழல் போல தொடர்ந்தவன், இது எவ்வகை உவமை? உரு உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம்? பிறவினை வாக்கியம். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வகை வினா என்பதை கண்டறிக. கொடை வினா. பின்வரும் விடை கேட்ட வினாவினை தேர்ந்தெடுத்தெழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை ஏது? 106. பின்வரும் சொல்லின இலக்கண குறிப்பு. உணர்த்தினன், தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. கனை கொடிது, யாழ்கோடு, செவ்விது, ஆங்கு, அன்ன, வினைப்படு, பாலால், கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதுக. தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான், நைந்து. படி என்னும் வேர்ச்சொலின் தன்மை ஒருமையை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒருமொழியை தேர்க. நீ, வான். ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பை, இளமை. மே, அன்பு. வை, புல். து, உன். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நாள் உரித்தால், ஆராய்ந்து பாராமல். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தவறான இணையை கண்டறிக. முரணி, உடன்பட்டு. பொறுத்துக. முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை, நருந்தொகை. பொறுத்துக. தமிழ் தூதர், தனிநாயகம் அடிகள், பாலரவாயன், திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர், அப்பாதுரையர், சொல்லின் செல்வர், டாபி சேது பிள்ளை. ஐம்பெருங்காப்பியங்கள் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நிகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதுந்துபி என்ற ஆட்டத்துக்கு இசைக்குருவி தேவராட்டம். புனரிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொழில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ராமாபாய், பெண் கல்வி, மலாலா. பண்டித ராமாபாய், தமிழ் தன்னார்வலர், மலாலா, பெண் கல்வி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலேயே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சென்றியு மற்றும் லிமரைக்கு என்று புது வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர்மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மட்டும் பாதிக்கப்படுகிறது என்று ஆனந்தரங்க குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்நீர் பொறியார் தமரா ஒழுகுதல். வன்மையுள் எல்லாம் தலை. கும்பகர்ணன் எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சட்டம். உலக்கையால் மாறி மாறி இருக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தது.
யானை தன் வாய் நிறை கொண்ட வலி தேம்பு தடக்கை குன்று புகும்புவையின் பாம்பின் தோன்றும் மெய்ப்படிப்பம். கலித்தொகையில் முல்லைத்துணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுருத்திரன். சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காசிம். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. எதுகை. பொறுத்துக. விசும்பு வானம். துளை துலாக்கோல். கனல் நெருப்பு. களிறு யானை. மறுப்பு தந்தம். கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருள் இல்லை உள்ளில் துதித்தே உணர்வுடைந்ததை போற்றியதை இப்பாடலை இயற்றியவர் இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாசிகர் என்ற பெயர்களை கொண்ட சைவ அடியார் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடரை உணர்வது கவிதை எழுதுவது அரிது. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத மொழியை தேர்வு செய்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. பன்னரும் கோக்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை பொழிப்பு எதுகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம். தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிகிறேன். நான் திடலில் ஓடினேன். தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான தெரிவு செய்ய. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். வஞ்சி திணைக்குழ சீரமைப்பு. தேமாங்கனி புலிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தரி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. பின்வரும் நோட்டில் அகரவரிசை வழி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வினையெச்சம் கண்டறிக. ஓடி. வினை முற்றை தெரிவு செய்க. வா வந்தான். ஒலி வேறுபாடு சரியான பொருளை தெரிவு செய்க. மாறி மாறி. சின்னரான்றது மழை, பெரியரான்றது வேறு. ஒலி வேறுபாடு சரியான விடையை தெரிவு செய்க. அலை அப்படின்றது புற்று. கலை நீக்கு. தலை விலங்கு. இலை இலைத்தல். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பேராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளின் பெயரை கண்டு எழுதுக. அறை அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல். அகலாது போகாது. அஞ்சில் ஓதி. கூட்டல் சில கூட்டல் ஓதி. பிரித்து எழுதுக. ஊன் புதிய விழா. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. எழுத்து வகை அறிந்த பொருள் எழுதுக. இயல் உயிர் முதல் மெய்யீற்று. புதிது மெய் முதல் உயிரீறு. ஆணி உயிர் முதல் உயிரீறு. வரம் உயிர் முதல் மெய்யீறு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உத்தம் தொட்டவர் தேவநேய பாவனர். உ.வே.சா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயிர்தனிச்ச மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமாற் கலைஞர். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஊமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. கவிஞரேறு பாணிதாசன். விசிராந்தரி எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழ நாடு சோறுடைந்து என்று கவிகள் புகழ்வராயனர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. சரி. உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளது சங்க இலக்கியங்கள். இதுவும் சரி. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்களில் உலகின் வேறு மொழிகளும் உள்ளன. தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டுள்ள குறிப்பிடுகிறது. ஐவகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் என்ற தலைமுறையை சார்ந்தது முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். திரு வி. க. எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்பெற்றார். கல்கி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது. முதுமொழி காஞ்சி. வெண்குடை. இலக்கண குறிப்பு. பண்பு தொகை.
திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிருங்கிபேரம் என்ற நகரில் வாழும் தலைவன் யார்? குகன். அனகன் என்ற சொல்லை யாரை குறிப்பதாகும்? ராமன். யாழின் வகைகள் எத்தனை? 4. குடிமக்கள் காப்பியம், சிலப்பதிகாரம். ஓருணர்ந்தெடுத்த ஆறில் நெடுங்குடி பாரல் என்பன போல் மருத்துகை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பெற்றணி. மோர்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகர ஆழ்வார். இரற்று மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. மனோன்மயத்தில் வரும் கிளை கதை எது? சிவகாமியின் சரிதம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மயத்தை நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலக நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். இது எல்லாமே அஃபிஷியல் கீழே வந்திருக்க ஆன்சர்ஸ். இதெல்லாம் எது கரெக்ட்னு பாருங்க. நீங்க எவ்வளவு மார்க் தமிழ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மம்முட்டி NPC சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.